ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு நாள் சங்கர மடத்துக்கு ஒரு பெண்மணி வந்தாங்க. அவங்க மகா பெரியவா கிட்ட கண்ணீரோட வந்து நின்று, சாமி, என் கணவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவரால் வேலைக்கும் போக முடியலை, என் பையனுக்கும் ஒரு சரியான வேலை கிடைக்க மாட்டேங்குது, அதனால நாங்கள் ரொம்ப வறுமையில் இருக்கோம். இதில் எனக்கு கல்யாண வயசில் பெண்ணொருத்தி இருக்கா, அவளை எப்படி கரை சேர்க்க போகிறோன்னு நினச்சாலே பயமாக இருக்குது, சரியான தூக்கமே வர மாட்டேங்குது. என் கணவரோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ஜோசியர்கிட்ட போனேன். அவர் சகஸ்ர போஜனம் செய்ய சொன்னார். ஆனால் அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லை சாமி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அழுது நின்னாங்க. அவங்கள கனிவோட பார்த்த பெரியவா, இதெல்லாம் கர்ம வினையோட பலன்தான், சீக்கிரமே கடவுள் அருளால் உன் எல்லா பிரச்சனையும் சரியாகும்னு சொன்னார். உன் கணவரை தினமும் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்க சொல்லு, அவர் உடம்பும் சரியாகும், செல்வமும் சேரும்னு சொன்னார். அதோட சகஸ்ர போஜனம்னா 1000 பேருக்கு சாப்பாடு போடுறது இல்லை, 1000 உயிரோட பசியை தீர்த்தாலே பிரச்சனை தீரும். நீ என்ன பண்ணு, ஒரு கைப்பிடி குருண அரிசியை எடுத்து எறும்பு புத்துக்கு பக்கத்தில் போடு, 1000 எறும்புகள் சாப்பிட்டாலே உன் பரிகாரம் பூர்த்தியாகும்னு சொன்னார். காமாட்சி அருளால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும், போயிட்டு வான்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புனார். அதே போல் செஞ்சு அந்த பெண்மணி தன்னோட எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை குடும்பத்தோடு வந்து பெரியவாளுக்கு நன்றியும் சொல்லிட்டு போனாங்க. உங்கள் வீட்டிலையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் மகா பெரியவாளை மனம் உருக வேண்டி நீங்களும் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள், எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.